இந்நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபே மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபே மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதம் கலியுதம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பறந்து போகிறதே அந்த பேப்பரை எடுத்துட்டு வா, பறந்து போகிறதே அந்த பேப்பரை எடுத்துட்டு வா. சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தரமே பாருங்க. கணேச சர்மா, பிரம்மஸ்ரீ கணேச சர்மா தான் இந்த அனுபவத்தை சொல்கிறார். மகாபிரியா வந்து காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கா. மகாபிரியா கூட ஸ்ரீகண்டன், பாலுமாமா, இந்த மாதிரி எல்லா வேதபுரி மாமா எல்லாம் சிஷ்யர்கள்லாம் எல்லாம் இருக்கா. மகாபிரியா ஏதோ நின்றுண்டே அவகிட்ட ஏதோ பேசிகிட்டே இருக்கா, ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அந்த பேசின்ற போது திடீர்னு ஒரு பேப்பர் ஒன்று பறந்து போகிறது. அது வந்து நியூஸ் பேப்பர் ஒன்று அப்படி பறந்து போகிறது. என்ன பறக்கிறது, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னா வேதபுரி மாமாவை பார்த்து சொல்லியிருக்கார். அது பறந்து போயின்னு இருக்குது அந்த பக்கம் காற்று. அப்போ மடதுனா மடத்துக்குள்ளே இருந்திருக்க மாட்டார், வெளியில் இருந்திருப்பா அநேகமாக சான்ஸ் இருக்குது. வெளியில் தானே காற்று அடிச்சிருக்கோம். காற்றடி பெரியவா எங்கள் ஃபேன்லாம் போட்டுக்க மாட்டாள் பெரியவா, அதனால் காற்றடிச்சிருக்கு அந்த பக்கம். இல்லை ரமேஷன் நினச்சா அந்த உள்ளே கூட காற்றடிக்கும், அது அடுத்த விஷயம். இருந்தாலும் இது நான் நினைக்கிறது. அவர் ஓடி போய் அந்த பேப்பரை கொண்டு வந்து கையில் பெரியவா நீயே படி அப்படின்னார். அது படித்தா அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கோன்னா யூரோப்பில் பசுவதை பண்ண போகிறா. பசுவதை டென்மார்க்கில் வந்து அதுதான் உலகத்திலேயே நிறைய பால் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியாக இருக்குது. அங்கே பசுமாடுகள் ரொம்ப அதிகமாக எடுத்தான். அதை கட்டி தீனி போட முடியல. தேவைக்கு அதிகமாக பசுக்கள் இருக்கிறதுனால அவளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலேயே இருக்குது பால் கிடைக்கிறது. அதனால் எத்தனை பசுக்களை வந்து கொண்டுடலாம் அப்படின்னு அவள் ஒரு கணக்கு போட்டு இத்தனை பசுக்களை கொண்டுட போகிறோன்ற யாரோ அந்த நியூஸை பார்த்து எழுதிருப்பா போட்டிருக்கு. அது அந்த நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் அது அதில் தமிழ் தான் இவர் படிப்பார் வேதபுரி மாமா. தமிழ் நியூஸ் பேப்பரில் அது வந்திருக்கும், தமிழ் தான் இருக்கும் அந்த பேப்பர். படித்த உடனே பெரியவா சொன்னாலாம், என்ன கோஹத்தியா சாஸ்திரம் சொல்கிறது எந்த மாட்டு தொழுவத்திலையும் அது தங்கி இருக்க இடத்துல நம்மளை எப்போ வதை பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு ஏதாவது மாடுகள்லாம் அங்கே இருக்குது, பசுக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த தேசத்துக்கே அந்த தேசமே அதோகதி ஆகிடும்னு சொல்கிறது. பசுக்கள்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக அது எந்த இடத்துல இருக்கோ அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் பெரியவா. அப்புறம் பாலுமாமா கிட்ட சொல்லி சில அரசியல் தலைவர்கள் அவகிட்ட பேச சொன்னாராம். பேசி அவள் மூலமாக கிரீஸ் அந்த கண்ட்ரியோட ராணி கிட்ட, குயின் கிட்ட சொல்லி, அப்புறம் வேறு ஏதோ பணக்காரி பேர் சொல்கிற பிரிவா, அது கணேஷ் சர்மா, அது எனக்கு புரியலை அது என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு சொல்லி அவளையும் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து அந்த மாடுகள் எல்லாத்தையும் வாழே பணம் கொடுத்து வாங்கிடுறது. வாங்கிட்டு அதை வந்து இந்தியா மாதிரி கொண்டு வந்தால் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாமே, தானமாகவோ இல்லை பணத்துக்கோ சின்ன விலைக்கோ கொடுத்து அவளும் வாங்கி இது பண்ணிக்கலாமே. இங்கே வந்து நம்ம தேவை நம்மளுக்கு, நம்ம அது மாதிரியான எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. இந்தியாவில் நடக்காது, இங்கேயே நடக்கிறதுன்னு அப்புறம் கேள்விப்பட்டது. இப்போ ரீசெண்ட் இதில் இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் அப்படின்னு தெரியறது. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோம். ஆனால் அந்த காலத்தில் பெரியவா வந்து அது தடுத்திருக்கா. அதெல்லாம் வந்து கப்பல் வழியாக அவங்களோட மாடுகளும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்து இங்கே சேர்ந்து அவள் முயற்சியில்
அது எல்லாத்தையும் எங்கெங்கே சேஃபாக இருக்கணுமோ எல்லாருக்கிட்டேயும் அது போய் இருந்துருது. அவ்வளோ பசுக்களை காப்பாற்றினது மகாபிரிவா அப்படிங்கிறவர் வந்து கோபாலன் வந்து பசுக்களை காப்பாற்றுற அவதாரம் தானே. அதே மாதிரி மகாபிரிவா வந்து ஏதோ ஒரு பேப்பர் பறந்து போயின்னு இருக்கு அப்படிங்கிறத போகட்டும்னு விடக்கூடாதா? அது ஏன் விடலை அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற கோபாலனுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியும் அதில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது போயின்னு இருக்குன்னு தெரியும். அதனால்தான் பெரியவா சொன்னாலும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் பாலே. இதுலேருந்து என்ன தெரியுது, ஏதோ ஒரு பேப்பர் போகிறதுன்னா அது போகட்டும்னு விட்டுறக்கூடாது, அதை எடுத்து பார்க்கணுன்னு தோன்றுறது இல்லையா அப்படின்னு பெரியவா சொல்லி சிரிச்சுட்டாலாம். பெரியவாளுக்கு வந்து ஏதோ பேப்பர் போகிறது அதை எடுத்து பார்க்கணுன்றத விஷயம், அந்த பேப்பரில் அது வந்திருக்குன்னு பெரியவாளுக்கு அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்குன்றது தான் விஷயம். அதனால் எவ்வளோ பேப்பர் பறந்து போகிறது, அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் பெரியவா சொல்கிற மாதிரி. இருந்தாலும் அந்த பறந்து போன பேப்பரில் வேறு ஏதாவது வரலாமே, சினிமாவை பற்றி வரலாம், வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள், கொலை கொள்ளைன்னு ஏதாவது வரலாம். ஆனால் அந்த பேப்பரில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த பேப்பரில் 2 பக்கமும் ஏதாவது பிரிண்டிங் ஆகிருக்கும். ஆனால் அந்த வேதபுரி மாமா நேரடியாக எப்படி இதை எடுத்து இந்த நியூஸை படித்தார், அப்படி எல்லாத்துக்கும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவர் அந்த பக்கம் படிச்சிருந்தா வேறு ஒன்று படிச்சிருக்கலாம், அப்புறம் பெரியவா சொல்லணும் நீ இந்த பக்கம் படின்னு. ஆனால் படித்ததை சரியாக படிச்சிருக்காரு அவர். இந்த மாதிரியான ஒரு டென்மார்க்கில் ஒன்று நடக்க போகிறது அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா முதல்ல கண்ட்ரிக்கு பண்ணி அதை முதல்ல நிறுத்துங்க, நாங்களாம் அதை வாங்கிட்டு இருக்க போகிறோம். அவளை சரின்னு இருப்பா, ஆனால் கொடுத்துட்ருப்பா வேலைக்கு ஏதோ ஒரு பணம் கொடுத்து பணம் பேசி அதை வந்து ரேட் இது பண்ணி எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு வந்துட்டுருக்கா அந்த பசுக்களை. இந்தியா வந்துடுது. இந்தியாவில் அவள் எங்கெங்கே போச்சுன்னு அந்த விவரங்கள்லாம் தெரில. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய ஒரு ஆக்ஞையில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பிரம்மஸ்ரீ கணேச சர்மா சொல்கிறார். அதனால் பறந்து போகிறதே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொன்ன விஷயம் என்ன இருக்குமோ தெரியாது. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொன்னார்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபரி பாதவீச்சர் மகாபரி பாதவீச்சர்.